ஹே buddies, நார்மலாக ஒரு கூகுள் சர்ச் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் சலூன் நியர் மீ, ரெஸ்டாரண்ட் இன் சென்னை, பிளம்பர்ஸ் நியர் மீ, இந்த மாதிரி வந்து கூகுள் சர்ச் பண்ணுறோம். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு பார்க்குற டாப் 3 ப்ரொஃபைல்ஸ் தான் வந்து டாப் 3 பிஸ்னஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு தான் வந்து அதிகமான கால்ஸ் இருக்கும், அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும், நிறைய சேல்ஸ் நடந்திருக்கும். அந்த டாப் 3 பொசிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஸோ அந்த டாப் 3 பேக்குக்குள்ள லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங்கில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் சீக்ரெட் ஹேக்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை டாப் 3ல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத, அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் உங்க ப்ரொஃபைல் அஃபெக்ட் பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் ஹேக்ஸ் என்ன, அதில் எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம ப்ராப்பராக அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்பர் 1 வந்து டிஸ்டன்ஸ் ஃபேக்டர். டிஸ்டன்ஸ் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லைங்க, கூகுள் எப்போவுமே யூஸர் சர்ச் பண்ணுறத அந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணும். இவங்க எந்த லொக்கேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணும். ஸோ அது ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் வச்சு தான் வந்து சுற்றி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்ல வந்து என்ன பிஸ்னஸ்லாம் அவைலபிள் இருக்கு, இவங்க சர்ச் பண்ணதுக்கான ரிலவெண்ட்டாக இருக்கிற பிஸ்னஸை வந்து ஷோ பண்ணும் எப்போவுமே. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்க பிஸ்னஸ் அட்ரஸை வந்து ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க. நீங்கள் ராங் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் வந்து மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் யூஸ் ப்ராப்பர் அண்ட் எக்ஸாக்ட் அட்ரஸ். நம்பர் 2, ரிலவன்ஸ் ஃபேக்டர். சர்ச் டேர்முக்கு எப்பவுமே உங்க பிசினஸ் வந்து ரிலவெண்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பெஸ்ட் ஏசி ரிப்பேர் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பிசினஸ் ப்ரொஃபைல்ல ஏசி ரிப்பேர், ஏசி கண்டிஷனர் சர்வீஸ், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் கண்டிப்பா. அந்த கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன சர்வீஸ் பண்றீங்க அப்படின்றது கூகுள் அல்காரிதம்க்கு தெரியாது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் தென் உங்களோட கேட்டகரிஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். சர்வீசஸ் என்ன பண்றோம் அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். என்ன ப்ராடக்ட் செல் பண்றோம், என்ன சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து கிளியரா கீவேர்ட் ஆப்டிமைஸ்டு கண்டென்ட்டா வந்து இருக்கும். அதுதான் ரெலவன்ஸ் ஃபேக்டர். நம்பர் 3, ப்ராமினன்ஸ் ஃபேக்டர். ப்ராமினன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, பாப்புலாரிட்டி அண்ட் ட்ரஸ்ட், இதுதான் ப்ராமினன்ஸ். ஸோ ரிவ்யூஸ் அதிகமா இருந்தா இந்த ப்ராமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். போட்டோஸ், போஸ்ட், அப்டேட்ஸ் இதை ரெகுலரா போடுங்க. உங்க பிசினஸை மற்ற வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் டைரக்டரிஸ் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும், ஜஸ்ட் டயல், இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல உங்களோட பிசினஸோட அட்ரஸ், அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும், இந்த ப்ரொஃபைல் லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு பேர் பேக் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேக் லிங்க்ஸ்னால வந்து உங்களுக்கு லோக்கல் எஸ்இஓட ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நம்பர் 4, ரேங்கிங் எப்படி பூஸ்ட் பண்ணலாம், அதோட ஹேக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீக்லி போஸ்ட் பண்ணுங்க, எவ்ரி வீக் வந்து போஸ்ட் பண்ணுங்க. ரிவ்யூஸ்க்கு வந்து ஜஸ்ட் தேங்க்யூ மட்டும் சொல்லாதீங்க, ரிவ்யூஸ் வந்து என்கேஜ்டா வைங்க. கூகுள் அல்காரிதம் வந்து இந்த கூகுள் என்கேஜ்மெண்ட்டை கவுண்ட் பண்ணும். போட்டோஸ் அப்லோட் பண்ணுங்க. போட்டோஸ் வந்து ப்ராப்பர் போட்டோஸ் இருக்கு அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட், கூகுள் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல வந்து ப்ரிஃபர் பண்ணும் டாப் 3ல டிஸ்பிளே பண்றதுக்கு. அண்ட் தென் உங்ககிட்ட வெப்சைட் இருக்கு அப்படின்னா லோக்கல் கீவேர்ட்ஸ், சிட்டி, ஏரியா, அதெல்லாம் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் பேக் லிங்க்ஸ், நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஜஸ்ட் டயல், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்த மாதிரி லோக்கல் அசோசியேஷன் வெப்சைட்ஸ், இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அந்த வெப்சைட்ஸ்லாம் உங்களோட பிசினஸ் பத்தி ஒரு போஸ்ட் பண்ணலாம். அல்லது ஒரு சின்ன அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பிசினஸ் சர்வீஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த பேக் லிங்க்ஸ் எல்லாமே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஹேக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா டாப் 3 பேக்ல மூவ் ஆவீங்க கண்டிப்பா. ஓகே buddies, நெக்ஸ்ட் வீடியோல இந்த ப்ரொஃபைலை எப்படி ட்ராக் பண்ணலாம், எப்படி மெஷர் பண்றது, இந்த லோக்கல் எஸ்இஓ ப்ரொஃபைலை எப்படி மெஷர் பண்றது, என்ன டூல் யூஸ் பண்ணணும், அதோட ப்ராக்ரஸ் எப்படி ட்ராக் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ we'll see you on next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.